அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஜோதிடர் ஸ்ரவந்தி பேசுறேன். நான் என்னோட சேனல்ல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியன் பங்கு சந்தை நல்லா இருக்காது, நல்லா பண்ணாது, நிஃப்டி ரொம்ப ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ நிஃப்டி பேர் ரன்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டியோட பாயிண்ட் கரெக்டாகி திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாலுமே நிறைய ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணல. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இன்னும் ரெட்லயே இருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்னுடைய என்னதான் பண்ணாலுமே அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்ற ஒரு முக்கியமான உண்மைன்னு சொல்லலாம். இந்த நிலைமை நீடிக்குமா? பல நாளுக்கு இதே மாதிரி பேரிஷ் மோட்லேயே போகுமானா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் ஆப்போசிட்டா டேர்ன் ஆகும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் லைஃப். ஃபுல்லா பேரா இருக்காது. ஆனாலுமே இந்தியன் ஹாரோஸ்கோப், இந்தியாவுடைய ஜாதகத்தை பார்த்தால் நிறைய growth எந்த செக்டார்ல இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்காது. இப்போ நீங்க இந்தியாவுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியாது, அதே மாதிரி சனி 11ஆம் வீட்டுல பெயர்ச்சியாது, குருவும் 2ஆம் வீட்டுல பெயர்ச்சியாது, நிறைய பிளானட்ல இருந்து 12ஆம் வீட்டுல பெயர்ச்சியாது. எல்லாமே தனஸ்தானத்தை நோக்கி தான் அதோட பெயர்ச்சியே இருக்கு. அதனால இந்தியாவுடைய ஃபைனான்சியல் பேட்டர்ன் எல்லாமே மொத்தமா மாறும். நிறைய விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அந்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. நிறைய பேர் எக்கனாமிஸ்டா இருக்கட்டும், இல்லைனா ஃபைனான்சியல் இந்த இன்வெஸ்டர்ஸ், இல்லைனா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், அவங்க பார்க்குற முக்கியமான ஒரு பேராமீட்டர் என்னன்னா எஃப்ஐஐஎஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஐஎஸ் உடைய பங்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா டிஐஐஎஸ், அதாவது டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய பங்கு அதிகமாயிட்டே இருக்கு. அதுவே ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே எஃப்ஐஐஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பெயர்ச்சி அதை மொத்தமா மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். இப்போ போன ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே எஃப்டி போடுறேன், ஆர்டி போடுறேன்னு சொல்ற மாதிரி இந்த ஜெனரேஷன் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும்போது டைனமிக்ஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா மாறும். அதே மாதிரி இப்போ புது தசை இந்தியாவுடைய ஜாதகத்துல ஆரம்பிக்கிறதுனால அந்த புது தசையில புது மாற்றங்கள், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். அதனால எந்தெந்த விஷயங்கள் அதிகமான growth கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மெட்டல்ஸ், அதாவது கோல்டு அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா ரொம்ப growth கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கோல்டு அண்ட் சில்வர் grow ஆக அதர் மெட்டல்ஸ், காப்பர், பிராஸ், காப்பர் இல்லைன்னா கேட்மியம், அந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நிறைய growth கொடுக்கும். இப்போ கோல்டு எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா கோல்டு இப்ப நிறைய ஏறிண்டே இருக்கு, கண்டிப்பா இது கிராஷ் ஆயிடும், இது குறைஞ்சு திருப்பியும் பழைய நிலைமைக்கு வரும், இல்ல இதெல்லாம் டெம்பரவரி, ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அது உண்மையே கிடையாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ரன்ல பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைசஸ் கண்டிப்பா மேலதான் போக போகுது. இன்னும் சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்காத ஒரு விஷயம் சில்வரும் லாங் டேர்ம்ல உங்களுக்கு growth தான் கொடுக்க போகுது. இந்தியாவுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர் அண்ட் அதர் மெட்டல்ஸ் லாங் ரன்ல மேல போகும். அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பேட்டர்னையும் நீங்க அனலைஸ் பண்ணலாம், இல்ல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆன growth-ஐயும் நீங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் தஷா ஆஃப் இந்தியா டிஃப்ரெண்டா இருக்க போது, எஸ்பெஷலி ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே மாற்றங்கள் இருக்க போகுது. அதனால இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல நான் உங்ககிட்ட எப்படி நம்மளுடைய இந்தியன் எக்கானமி அஸ்ட்ராலஜி மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தியும் நிறைய ஐபிஓஸ் பத்தியும் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.